கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு, 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 எனக்கு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை குருத்தோலை கையெழுத்து நான் ஓசானா பாடிடுவேன், நான் ஓசானா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்வேன், எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, மறுபடியும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்க செய்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். சகல மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே உரித்தாகட்டும். இந்நாளில் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அதனூடாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியங்களை அறிந்து கொண்டு கர்த்தருக்குள்ளாக நாம் ஸ்திரப்படுவோமாக. இந்த ஏபிசிடி காணொளியை பார்க்கிற உங்கள் யாவருக்கும் மறுபடியுமாக என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேர் அளவிலே இந்நாள் நேரத்திலே சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறீர்கள். ஆயினும் கூட 100க்கும் அதிகமானோர் இந்த காணொளிகளை பார்க்கிறீர்கள். அவருடைய காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஏனெனில் 2026க்கு தேவையான தீர்க்க தரிசனத்தையும் வல்லமையும் இந்த காணொளி வாயிலாக வைத்து கர்த்தர் அனுப்புகிறபடினாலே ஆர்வமாக நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அது எதனால் என்று சொன்னால் 2024ஆம் ஆண்டிலே இதை போன்றதான ஒரு ஜனவரி மாதங்களிலே ஒரு காணொளியை நான் வெளியிட்டிருந்தேன். ப்ராஃபட் இம்மானுவேல் என்கிறதான வலைதளத்துக்கு சென்று நீங்கள் பார்க்க முடியும். அந்நாட்களிலே ஜோசப் என்கிறதான ஒரு மனிதனை தேவன் இந்த தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து தலைவராக்கி ஆள செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறதான ஒரு தேவனுடைய வழிநடத்தினும்படியாக அந்த காணொளியை நான் வெளியிடும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். பிப்ரவரி மாதங்களிலே டிவிகே என்கிறதான கட்சியை ஜோசப் என்கிறதான அருமையான சகோதரர் தொடங்கி அது இந்நாட்களிலே அவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் அறிந்திரு. ஆயினும் கூட 2026லே இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுமா என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக நாம் காத்திருப்பது நல்லது. இதை உங்களுக்கு கூறும்படியாக, அதை விளக்கும்படியாக இந்த பகுதியை வாசித்து அதிலிருந்து நாம் இந்த செய்திக்குள்ளாக கடந்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். அதில் ஒரு வார்த்தையாக, அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. சீஷர்களை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தைகளை கூறுகிறார். ஆதீனத்தில் அவர் வைத்திருக்கிற காலங்கள் வேலைகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதில்லை. சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார், இந்த ராஜ்யங்கள் எப்படி இதெல்லாம் நடைபெறும், இந்த காலத்தில் இது நடைபெறும் கேட்ட போது, அது உங்களுடைய காரியம் அல்ல, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எனக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்றுதான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கூறும்படிக்காக வேதாகமத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் இருக்கிறது. அதை உங்களுக்கு கூறும்போது நீங்கள் அதனுடைய காரியங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். தாவீது என்கிறதான பக்தன், தாவீது என்கிறதான அரசன், இஸ்ரவேலின் ராஜா, இவரை குறித்து அறியாதவர் இருக்க முடியாது. இவரை குறித்து சரித்திர ஆய்வாளர்களும் வேத ஆராய்ச்சியாளர்களும் கூறும்போது அவர் 15 to 18 வயதுக்குள்ளாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பிக்கும்படியாக வல்லமையால் நிரப்பப்பட்டவராக தனக்கு முன்பாக இருந்த சவால்களை எல்லாம் அவர் சர்வசாதாரணம் எதிர்கொண்டு ஜெயம் பெற்றவர்.
ஆனாலும் கூட அவரோடு இருந்த மனுஷர் சில பேர் தான். அவர் எல்லாம் பலசாலிகளாக்கப்பட்டாலும் கூட அவர் அந்த குறித்த காலம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. சுமார் 10 வருடங்களுக்கு பின்பாக அவருடைய வாழ்க்கையிலே ஒன்று நடக்கிறது. அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மாத்திரம் ராஜாவாக்கப்படுகிறார். அதன் பின்பதாக ஏற்கனவே அரசாண்டு கொண்டிருந்த சவுல் என்கிறதான ராஜா அவர் அங்கு மரித்து போய் விடுகிறார். அதன் பின்பதாகவும் ஒரு இஸ்ரவேலில் ஒரு ராஜா உண்டாகிறார். அவருடைய குறுகிய காலத்துக்கு பின்பதாக மறுபடியுமாக கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட்டு அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக்கப்படுகிறார். சுமார் 40 வருடங்கள் அவர் இஸ்ரவேலில் ராஜாவாக அவர் அரசாண்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குறித்த காலங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசனம் நிறைவேற குறித்த காலங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோசேப் என்கிறதான மனிதர் தமிழ்நாட்டை ஆழ்வார் என்பதான தீர்க்கதரிசனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அடியனுக்கு கூட கர்த்தர் வெளிப்படுத்தினபடினால் தான் இந்த காணொலி வாயிலாக உங்களோடு கூட இதை நான் உரைத்துக் கொண்டிருக்கிறேன். கடந்த நாட்களில் நாம் பார்க்க முடியும், யோசேப் என்கிறதான மனிதரை ஒரு பேராய் ஒரு தீர்க்கதரிசி ராஜாவாக அரசாள வேண்டும் என்று சொல்லி, தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே ஆசீர்வதித்ததை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் 2026 ஜோசப் என்கிறதான இந்த சகோதரர் ராஜாவாக வந்து விடுவார், தமிழ்நாட்டை ஆளுபடி வந்து விடுவார் சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது, காத்திருங்கள், காத்திருங்கள், அவருடைய வேலைக்காக காத்திருங்கள், தீர்க்கதரிசனம் நிறைவேற காத்திருங்கள், அதை எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்று அறிந்திருக்கிற தேவாதி தேவனுக்கு நீங்கள் காத்திருங்கள். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காணொளி வாயிலாக இந்த காரியங்களை கூறும்படி செய்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக வாலிபர்கள், இளைஞர்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ செய்யுங்கள். கர்த்தருடைய காரியங்களை நீங்கள் அறிந்து கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதே நேரத்தில் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ABCD ஊழியங்களை கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்தும்படியாக ஆரம்பித்து இந்த காணொலி வாயிலாக உங்களோடு கூட இடைப்படும்படி செய்திருக்கிற தேவாதியோட நன்றியோடு நான் துதிக்கிறேன். இந்த காணொலி வாயிலாக கூறப்படுகிற காரியங்களை குறித்து ஜெபம் செய்து நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவரோடு இணைக்கப்படும் போது நம்முடைய ராஜ்யத்தை நாம் இணைந்து கர்த்தருளாய் காணப்பட முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ABCD ஊழியங்கள், அசம்பிளிஸ் பாடி ஆஃப் கிரைஸ்ட் டினாமினேஷன்ஸ் ஊழியங்கள் மூலமாக உங்களுக்கு உரைக்கப்படுகிற தீர்க்கதரிசனங்களை குறித்து நீங்கள் ஜெபிக்கும்படியாய் நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியங்கள் மூலமாக உங்களிடத்தில் காணிக்கைகளை பெற்றுக் கொள்வதோ, இல்லை உங்களை ஒரு கூட்டமாக கூடி அங்கே உங்களை வரவேற்பதோ என்னுடைய நோக்கம் அல்ல. கர்த்தர் கூறுகிற வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக கூற வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கம், சுத்தமாக இருக்கிறது. அதை ஏற்ற காலங்கள் வரைக்கும் நிறைவேற்றி விட்டு கர்த்தரோடு கூட கடன் செல்ல விரும்புகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே காணப்பட வேண்டிய காரியம் என்னதாக இருக்கிறது? எலும்புகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. பிரிந்து கிடக்கிற எலும்புகள் ஒன்றோடு இணைக்கப்பட்டு ஒரே சரமாக எழும்பி நிற்க வேண்டியதாக இருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரமாக எழும்பி நிற்க வேண்டியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட தேசத்திலே அநேக டினாமினேஷன், அநேக பிரிவுகள், சபை பிரிவுகள் பிரிந்து கிடக்கிறது. எல்லாரும் ஐக்கியமாய் இருக்கிறது போலதான் இருக்கிறோம். ஆனாலும் ஒரே சிந்தையுடையவர்களாய் காணப்படுகிறோமா? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுக்காக நாம் அங்கே சேனையா எழும்பி நிற்கிறோமா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் எந்த விதமான சபை பிரிவுகளும் எந்த விதமான ஸ்தாபனங்களும் நம்மை ரட்சிக்க முடியாது. நம்மை ரட்சிக்கிறவர் கர்த்தர். அவைகள் எல்லாம் ஊழியங்களாக நமக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் கூட ரட்சிக்கிறவர் கர்த்தர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ரட்சகருக்கு நம்ம மகிமை செலுத்த மறந்து விடக்கூடாது. நம்ம ஒவ்வொரு ரட்சித்த நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்று நாம் அங்கே காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மை குறித்த நோக்கங்கள் என்ன என்பதை நிதானித்து அறிந்து கொள்வர்களாய் காணப்பட வேண்டும். சபைகளிலே, ஊழியங்களிலே தேவனுடைய சரத்தையும் ரத்தத்தையும் குறித்து நாம் புசித்து பானம் பண்ணும்போது உனக்கு எனக்கும் என்ன தெரிந்திருக்க வேண்டும்? அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம் என்பதை மறந்து விடாதே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ வெகு சிலர். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 புருஷருக்கும் ஏராளமான ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஆசீர்வதித்தது உண்மைதான். ஆனால் அவருடைய சரத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிற ஒரு சிலராக தான் அன்றைக்கு சீஷர்கள் காணப்பட்டார்கள். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமா நாம் இருக்கிறோமா?
அதை நிதானித்து அறிந்ததை புசிக்குள்ளாய் காணப்படுகிறோமா? அதை நிதானித்து அறியாதபடியால்தான் உங்கள் அனைவர் மறித்திருக்கிறீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன்பாகவே மறித்திருக்கிறீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த எச்சரிப்பு சத்தம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய சரத்தை ரத்தத்தையும் குறித்து நாம் எவ்வாறு நிதானித்துக்கப்பட்டிருக்கிறோம்? அதை கரங்களில் வாங்கி புசித்திருக்கும் போது நம்மை ரட்சித்த தேவனை நாம் கனப்படுத்தி இருக்கிறோமா? அந்த தேவனுடைய வழியில் நடந்திருக்கிறோமா? அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நிதானித்து அறிந்து அவர்களை புசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இந்த சபைகளிலும் ஸ்தாபனங்களிலும் காணப்படுகிற நாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அங்கே கற்றுக்கொள்ளுகிறவர்களாக, நடத்தப்படுகிறவர்களாக, சிறப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஏற்ற வேளையிலே பூர்ணாக்கப்பட்டவர்களாக, ஒரு சிறு நிறைவேற்றவர்களாக, கர்த்தருக்கென்று போலப்பல் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோமா? அதைத்தான் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்படுவாயால் உனக்கு வல்லமையான செயல்கள் விளங்கும். கர்த்தருக்காக வைராகியம் அடைந்திருக்கிற சுந்தரியானி காணப்படுவாய். அவருடைய சரத்துக்கும் ரத்தத்துக்கும் பாத்திரவான்களாய் காணப்படுவாய். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஊழியர்கள் மூலமாக அதைத்தான் கர்த்தர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, கர்த்தருக்கு வைராகியம் பாராட்டுகிறவர்களாக நில்லுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவார். இந்த வார்த்தைகள் எல்லாம் அவருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.